ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் யாரெல்லாம் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, வாழ்க்கையில் 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா, சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணுங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 விஷயங்களும் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடினம். உங்களுக்கு இது எளிதாக இருக்கா, கடினமாக இருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது குறித்த விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 8 குடைய செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. ராசி அதிபதி 9ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்து காணப்படுகிறார். மேலும் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வந்துள்ளார். இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் பகுத்தறிவு பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து உடனே கேட்ட உடனே அப்படியே நம்ப மாட்டீங்க. பகுத்தறிவு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நண்பர்களே. நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக சாதகமான நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. நல்ல ஒரு சூழ்நிலை அனுகூலமான அளவிற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது பெற்றோரை நீங்கள் பேணி காக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பெற்றோரை நீங்கள் புறக்கணிக்க கூடாது நண்பர்களே. அதனால உங்களது எதிர்காலம் பாதிக்கப்படலாம். அதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் தவிர்த்து விடுவதனால பெற்றோருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள். கல்வியில நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கட்டமான மேற்படிப்பிற்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். எனவே விரும்பியதை உங்களால் படிக்க முடியும் நண்பர்களே. நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது கல்வி சம்பந்தமாக இன்று தினம் இருக்கிறது. உயர்கல்வி நீங்கள் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே பிடிச்சதை படிப்பீங்க. அதன் மூலமாக உங்கள் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தின் மூலமாக கண்டிப்பாக பெருகும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் நிறைந்த நாளாக கல்வியில மாணவர்களுக்கு இன்று தினம் இருக்கிறது. மேலும் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துகிட்டு உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிரடியாக திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே. சில நெருக்கமான நண்பர்களோடு இன்னைக்கு சண்டைகள் ஏற்படலாம். அதை பெரிதாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. இல்லைன்னா உங்களுக்கு
வம்பு வழக்குகளில் நீங்கள் சிக்கிறதுனால நீங்கள் கோர்ட் கேஸ்னு அலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பணமும் கொஞ்சம் செலவாகும். எனவே சண்டை ஏற்பட்டது அப்படின்னா அதை நீங்கள் சுமூகமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். கொஞ்சம் நிதானித்து விவேகத்துடன் செலவிட வேண்டியது அவசியம் நண்பர்களே. நண்பர்களோட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நண்பர்களே. புதிய பிளான் மற்றும் புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது புதிய திட்டங்கள் பற்றி உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களது கூட்டாளிகள் சந்தோஷப்படுவாங்க. எனவே நிறைய ஒரு நல்ல ஐடியாக்கள் உங்கள் மனதில் இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. உங்களுடைய ஐடியாஸ் இன்னைக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய வகையில் அமையும். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த தினம் நேர மேலாண்மை ரொம்ப அவசியம். உங்களது நேரத்தை தங்கம் மாதிரி நீங்கள் எண்ணி செலவு பண்ணணும் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் உண்டு. திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை காட்டக்கூடிய அன்பின் காரணமாக உங்கள் மன வேதனைகள் எல்லாமே இன்னைக்கு காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே சிறப்பான ஒரு நாளாக அமையும். இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காதுங்க. காதல் வாழ்க்கையிலும் இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் அமையும். காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கூடுதல் பாதுகாப்போடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே நல்ல விஷயத்தை செய்யுங்க. பகுத்தறிந்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலமாக இன்னைக்கு அமையுது. திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அலுவலக பணிகள் கிடைக்கும். நல்ல சாதகமான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு. சகோதர சகோதரி ஒத்துழைப்பு பெருகும். மன தெளிவு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு. நல்ல ஒரு ஒத்துழைப்பு நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். எனவே அற்புதமான ஒரு நாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ந்து செயல்படும் போது அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் நம்பர் 4 4ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதி நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கதை இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் பெருகுங்க. கற்பனை சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் பெருகும். நாவல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோடு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். எனவே புத்தகங்கள், நாவல் படிப்பது போன்றவற்றை இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க. மேலும் உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும். பகுத்தறிந்து செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நண்பர்களே. பகுத்தறிவு எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள். ஈடுபாட்டோட நீங்கள் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். நண்பர்கள் கூட நிறைய பேர் கூட நீங்கள் இருக்கிறது நல்லது. சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்கள். குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். கல்வி சார்ந்த துறைகளில் சாதகமான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. எனவே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு ஆரோக்கியமான நாள், தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.